அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம நேற்று நம்மளோட காணொலியிலேயே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். விஜய் அவர்களுக்கு புதுச்சேரியில் இந்த ரோட் ஷோ அப்படின்றது அனுமதி எளிதில் வழங்கிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முதல்வரே விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு நம்ம நேற்றே பேசியிருந்தோம். இன்னைக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. ஏன்னா நேற்றே ஆதவ் அவர்களும் புஷ்யானந்த் அவர்களும் நேரில் சென்று முதல்வரையும் சந்திச்சு இந்த மாதிரி அனுமதி வேணும் ரோட் ஷோக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி இங்கே பெரிய ரோடு வசதிகளோ சாலை வசதிகளோ இல்லை, ஏதாவது இடம் அப்படின்றது ஒன்று இல்லைங்க. ஸோ அதனால கரூரில் ஆன சம்பவத்தை குறியீடாக காட்டி அதனால இங்கே நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் பாதுகாப்பு கருதி நாங்கள் அதை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் ஸ்டேஜ் போட்டு பேசிக்கலாம், அதுக்கு நீங்கள் உங்களுக்கு முழு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அணுகியிருக்காங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது கூட இவங்க 2 பேரும் மீட் பண்ணும் பொழுது ஓகே நம்ம அதை பற்றி பரிசீலிக்கிறோம், நாங்கள் அதை பற்றி மீட்டிங் போட்டு பேசுகிறோம் அப்படின்லாம் விஷயங்கள் சொல்லி தான் அவங்ககிட்டையுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் காவல்துறையோட உட்காந்து பேசுகிறாரு. விஜய் அவர்கள் வந்துட்டு போகிறதுல நம்மளுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு என்ன சிக்கல்கள் இருக்குது, மீன்ஸ் அதனால என்ன நம்மளுக்கு இடையூறுகள் ஏதாவது இருந்துட போகுது, மக்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு தான் யோசிச்சிருக்காங்க. அது அவங்க யோசிக்கிறதும் ஒரு பக்கம் நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எதிர்ப்பே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், புதுச்சேரியில் விஜயோட வரவுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க பேசும்பொழுது கூட ஓகே ரோட் ஷோ அப்படின்னா அவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ரூட் கேட்குறாங்க, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாருன்னா இதுதான் முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இதோடையும் ஒப்பிட வேணாம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறையுமே எதை நினைச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் வராரு அப்படின்ற பட்சத்தில் புதுச்சேரி மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, புதுச்சேரியிலையும் அவர் வந்துட்டு போகிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அங்கே கூட மாட்டாங்க. விஜய் அவர்கள் எப்போ புதுச்சேரியில் காலடி எடுத்து வைக்கிறாரோ அப்ப இருந்து புதுச்சேரி, தமிழ்நாட்டில இருந்து புதுச்சேரியை ஒட்டின அதாவது அண்டைய மாவட்டங்களான எல்லா மக்களுமே அங்க திரண்டுருவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து பல பேர் வருவாங்க. அவங்கள நம்ம வர வேண்டான்னு சொல்ல முடியாது, நீங்க அங்க அவங்கள நிறுத்தியும் வைக்க முடியாது. புதுச்சேரியில இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒன்று கூடுவாங்க. ஸோ அப்படியே அவரோட டிராவல் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு சிக்கல் நம்மளுக்கு அதுல கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத நாங்க உறுதிப்படுத்தலை. ஏன்னா அதுக்காக தான் நாங்க இருக்கோம். இருப்பினும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் எங்களுக்கு இல்லை. அதாவது எங்களுக்கு அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை, எங்களுக்கு அவர் வரதுல எங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தின் முடிவில் என்ன எடுத்திருக்காங்கன்னா, சரி அப்ப விஜய் அவர்கள்ட்ட அவங்க நீங்க தாராளமா பகிர்ந்துருங்க. என்ன சொல்லிருங்கன்னா, அவங்க 2 இடத்துல மேடை போட்டு பேசுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த இடத்தையுமே நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு தாவேக்காக்கு காவல்துறையினர் ஒரு இது கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி அப்படின்ற பொழுது புஷ்யானந்த் அவர்களுக்கு சுற்றிலும் எல்லா ஏரியாக்களும் அவருக்கு கை வந்த கலை தான். அதனால நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்க அனுமதி வழங்கிடுறோம், பாதுகாப்பு வசதிகளும் பண்ணி கொடுத்துறோம், நீங்க ஏற்பாடுகள் நீங்க தொடங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழல், ஏன்னா கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவரு மக்கள் சந்திப்பா இருக்கட்டும் இல்ல பிற விஷயங்களா இருக்கட்டும் நிகழ்வுன்னு எதுலையுமே பங்கேற்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டே அவர் வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்பயும் நடக்குது. இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த சென்னையில இந்த மழைநீர் தேங்கி நிற்கிற விஷயங்களுக்கு உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கடிதமும் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. சென்னையிலையும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, புதுச்சேரியிலும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம போய் மேடை போட்டு பேசி அந்த மக்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அந்த மழையில அவங்க நிக்கணும். ஸோ அது ஏன் நம்ம அவ்வளவு தூரம் டஃபா எடுத்துக்கணும் அப்படின்ற காரணங்களாலையும் இப்போதைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, அவங்க கொடுத்தா வியாழன் வெள்ளிக்கிழமை தான் அனுமதி கொடுக்க போறாங்க. இந்த 2 நாட்கள்ல மேடை போட்டு பேசுற விஷயங்கள் அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. இந்த பாதுகாப்பு வசதிகள், ஏன்னா மழை தொடர்ந்துச்சு அப்படின்னா நீங்க மேடை போறதும் சிரமமாயிரும், காவல்துறைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் ஆயிரும். ஸோ ரொம்ப குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் இப்போதைக்கு புதுச்சேரியை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அங்கதான் அவங்க அடுத்து தொடங்க வேண்டியதா இருந்துச்சு.
புதுச்சேரிக்கு போகக்கூடிய விஷயங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. மேடை போட்டு தான் பேச போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்ப ரோட் ஷோ இந்த வாரம் தானே கொடுக்கல, இன்னும் அடுத்த வாரம் இப்ப தள்ளி போட்டிருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாரம் போகலாம், இல்ல அதுக்கு அடுத்த வாரம் போகலாம் அப்படின்ற பட்சத்துல கொடுப்பாங்களா அப்படின்னா இல்ல. இனி ரோட் ஷோக்கு அனுமதி கண்டிப்பா இருக்காது அப்படின்றதான் நம்மளுக்கு நேத்து கொடுத்த அந்த முடிவு வந்து நம்மளுக்கு தெரியுது. நேத்து கொடுத்துல இருந்து பேசல இருந்து நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, ஓகே இனி புதுச்சேரி மட்டும் இல்ல ரோட் ஷோ எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நேற்று ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா. என்னன்னா ஓகே இப்போ ரோட் ஷோக்கு எங்கேயுமே அனுமதி வழங்கலைன்னா இனி நம்ம எப்படி மக்களை அணுகிறது, மக்களை எப்படி நம்ம வந்து தொடர்ச்சியா, ஏன்னா இப்போ ஒரு மேடை போட்டோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடியவங்க தான் ஒன்று கூடுவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருமே வருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இவங்களோட கணிப்புப்படி ஒருவேளை பக்கத்துல இருக்கவங்க தான் வருவாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணி, இப்போ வயதானவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டத்துக்கு வரக்கூடாதும்பாங்க, பெண்கள் நீங்க வரதை தவிர்த்துருங்க அப்படிம்பாங்க, குழந்தைகள் வரதை தவிர்க்கணும். ஏன்னா காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பிலேயே வந்து குழந்தைகளை வந்து உள்ள அனுமதிக்கல. பாதி பேரை வந்து குழந்தைகளோட வந்தவங்க எல்லாருமே வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கருதி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஒரு மேடை அப்படின்னு ஒரு விஷயம் போடும் பொழுது கண்டிப்பா அவங்களோட அறிக்கை வரும். இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து கரெக்டா வந்துட்டு கரெக்டா போங்க, அந்த மரத்து மேல அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடாதீங்க, பெண்கள் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, குழந்தைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்றத ஒரு அறிக்கையா வரப்போகுது. இவங்க அதனாலதான் ரோட் ஷோ கேட்கிறாங்க. எல்லாருமே கேட்கறதுன்னா ஏன் வந்து ரோட் ஷோக்காக இவங்க வந்து இது பண்றாங்க, ரோட் ஷோ தான் வேணுமா விஜய்க்கு அப்படின்ற பொழுது ஏன் ரோட் ஷோ கேட்கறாங்க அப்படின்றது ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீதியில அவங்க வராங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவரு அதுல டிராவல் பண்ணும் பொழுது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அப்படி பார்த்துக்க போறாங்க. மேடை போட்டு பேசக்கூடிய இடங்களுக்கும் வரக்கூடாதுன்றாங்க. அவங்களோட பாதுகாப்பு கருதி இவங்களுமே தாவேக்கா சார்புமே வரக்கூடாதுமாங்க, காவல்துறையும் அங்க வந்து கண்டிப்பா அவங்க ஒரு விஷயங்கள் மேற்கொள்வாங்க. அதனாலதான் அந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் முன்னெடுத்திருக்காங்களோ இல்லையே, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. சரி ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த வாரம் வந்து பாண்டிச்சேரி இல்லை, அதாவது புதுச்சேரி இல்லை, வேற என்ன பிளான் அப்படின்ற பொழுது இப்போதைக்கு தாவேக்காக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு முழு நேர ஒரு வேலையா விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நம்ம மக்கள், நம்மளோட நிர்வாகிகள் யார் யார் அக்கம் பக்கத்துல இருக்காங்களோ அங்க உணவு இல்லாதவங்களுக்கு, தண்ணி தேங்கி இருக்க இடத்துக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன வசதிகள் இருக்குன்றத முதல்ல போய் பாருங்க. முதல் கட்டமா அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இது வந்து அபிஷியலா அறிக்கையாவோ எங்கேயுமே வரல. இப்போதைக்கு அவர் தமிழக அரசுக்கு மட்டும்தான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா நிர்வாகிகள் எல்லாருக்குமே தாவேக்கால இருந்து ஒரு கட்டளை போயிருக்கு. இந்த மாதிரி தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு டக்குன்னு உணவு கொடுங்க, இப்போ தண்ணி தேங்கி இருக்க இடத்துல அங்கே இருக்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. இது வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இயக்கமாக இருக்கும் பொழுதுலேருந்தே அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து இந்த பெருங்குடி, ஈசிஆரில் இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் வடசென்னை, இவங்க எல்லாருமே களத்துக்கே போயிட்டு இவங்க காலையில் மாலை அதுக்கப்புறம் இரவு அப்படின்னு 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் நம்ம அப்போ இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் மீண்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மக்களோட சேவையை இந்த நிலையில நீங்க நிறுத்திடக்கூடாது, தொடருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு கட்டளையிட்டதா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நம் தோழர்கள் எல்லாருமே தமிழக அரசோடு ஒன்றிணைஞ்சு, அதாவது அவங்களோட உதவியோடு அவங்களோட மக்களோட சேவைக்கு அவங்களோட நின்று நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கை வரும் பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளா இல்லை. அவர் சொன்னது அவ்வளவு தூரம் அப்பெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அப்பெல்லாம் பயங்கரமா இந்த அறிக்கையெல்லாம் பாராட்டினாங்க. இப்பதான் யாருமே அதை கண்டுக்கலன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நம் தோழர்கள் எல்லாருமே தமிழக அரசோடு உடன் நின்று மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்க கண்டிப்பா உதவி பண்ணணும். அவங்களுக்கு உணவு, உடை, இந்த இருப்பிடம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்களை டக்குன்னு கூட்டிட்டு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு நம்மளும் நிறைய இடங்களுக்கு போனோம், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இயக்கமா இருக்கும் பொழுது, அது வந்து கட்சி அப்ப தொடங்கல, இயக்கமா இருக்கும் பொழுது அந்த அறிக்கை கொடுத்தாரு, அதை எல்லாருமே கொண்டாடினாங்க. ஸோ அதை தான் இப்பயுமே வந்து ஒரு கட்சி அப்படி ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்டைரக்டா இது வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கதான் தெரிஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலுமே அவங்களுக்கு நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த கட்டம் என்ன? சரி, இதுதான் இப்போதைக்கு மழை, அதனால வந்து இந்த வாரம் நம்ம எங்கேயுமே பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது. புதுச்சேரியில நம்ம ஆட்கள் 2-3 நாட்களாக தங்கியிருந்தாங்க. 4வது நாளும் 4வது முறையாகவும் 5வது முறையாவுமே அனுமதி கேட்டு அவங்க இப்போதைக்கு மறுத்திருக்காங்க. அப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது இல்லை, மக்களின் பாதுகாப்பு அப்படின்றதான் இதில் மூலியமா தெரியுது. ஸோ விஜய் அவர்களுமே கூட தொலைபேசியில அங்க இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள்ட்ட பேசினதான் நம்மளுக்கு தகவல் வருது.
அவருமே பாதுகாப்பு கருதி தான் நீங்க எதுவும் தவறுதா எடுத்துக்கூட பேசினதான் நம்மளுக்கு தகவல் வருது, எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியல. சரி இருந்தாலும் ஓகே அப்படிங்களா, அப்ப நாங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க அணுகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மியூச்சுவலா தான் பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார், இந்த வாரம் சென்னையில இருக்கக்கூடிய இந்த மலை இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள போறார். அடுத்த வாரம் கோபிச்செட்டிப்பாளையமா, மீண்டும் அங்கதான் நான் நிக்க போறேன். கோபிச்செட்டிப்பாளையமா, ஈரோடா இல்ல சேலமா, இங்க இருந்தா ஏதோ ஒரு விஷயம் தொடங்க போகுது. அதிகபட்சம் கோபிச்செட்டிப்பாளையம் இல்ல ஈரோடு, அப்படி இல்லாத பட்சத்தில் தான் புதுச்சேரி இருக்க போது. அடுத்த வாரத்திலிருந்து 2 நாட்கள் அப்படின்றது சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இருந்தா அவங்களோட அரசியல் பயணத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கும் அப்படின்னே எடுத்துக்கலாம். இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். செய்தியாளர்களை சந்திக்கலையே ஆதவ அவர்களும் புஷ்யானந்தா அவர்களும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற பொழுது அவங்க கண்டிப்பா ஆதவ அவர்கள்லாம் மைக்க பார்த்தா பேசாமலாம் போக மாட்டார். நிறைய விமர்சனம் அவர் மேல தனிப்பட்ட முறையில நம்மளுக்கே சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவர் என்ன விஷயங்கள் இருக்குன்னு டீட்டெயிலிங்கா ஷேர் பண்ணிட்டு தான் போகக்கூடியவர். நேத்து அவங்கள அப்செட் தான். ஏன்னா என்னடா இது, நம்ம பரப்புரை பிரச்சாரத்துக்கு ஸ்டேஜ் போட்டு பேசுறதுக்கு அனுமதின்றது எல்லாருமே இத்தனை பாதுகாப்பு வசதிகள் வேணும், நாங்க இந்த இடத்துல பண்ணிக்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வழங்குவாங்க. ஆனா ரோட் ஷோ அப்படின்றது இல்லையே, நம்ம எப்படி அது அப்படின்ற ஒரு விஷயத்தினால சின்னதா ஒரு அப்செட் ஆன ஒரே நாள்னால தான் நேற்று யாருமே ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு அதில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம். என்ன நடந்தாலும் 26, 25, 26, 27 விஜய் அவர்கள் கண்டிப்பா மலேசியா போவது உறுதி. நம்மளுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நண்பர் போட்டிருந்தார், கடைசின்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எப்படி நீங்க விஜய் அவர்களுக்கு கடைசின்னு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரே மென்ஷன் பண்ணிட்டாருங்க, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டார். இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டா கூட அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் டைம் படத்தோட ஈவெண்ட்ல அவர் கலந்துக்க போறாரு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது.